எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையுங்க. நாம் எந்த வழியில் முன்னேறி போகணும், நம்ம தனித்திறமை கொண்டு நீங்கள் முன்னேறினால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்மளுக்கு வெற்றி பாதை வந்து அடையும். ஆனால் அதை விட்டுட்டு நமக்கு முன்னாடி ஒருத்தர் முன்னேறி போகிறாரே அதை எப்படி முன்னேறுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள போய் நோட் பண்ணிவிட்டு அவங்க முன்னேற்றத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் அது இப்போ உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். ஆனால் வாழ்க்கையில் அது ஒரு தொற்று நோயாக மாறிடும். சரிங்களாங்க? ஏன்னா நீங்கள் எப்படி முன்னேறி போகணுங்கிறத மறந்துட்டு அவங்க எப்படி முன்னேற விடாமல் தடுக்கணுங்கிறதுல உங்கள் குறிக்கோள் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம இப்படி ஆகிட்டோமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களை வந்து அடையும். ஸோ நீங்கள் தன் திறமையை காட்டி நம்ம முன்னேறி போனால் அது நமக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வெற்றி பாதை அடையும். அந்த ஒரு சந்தோஷம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது வந்துட்டு ஈடாகாதுங்க. இது நான் என்னோடய பதிவுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு